ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மம்மா மூஜி சேனல். என்னடா இது இல்லைங்க உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை காய்ஸ், நாங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி பிளான் பண்ணது தான். ஸோ ஏர்லி மார்னிங் 5:15 வந்து ட்ரெயின். ஆக்சுவலாக நாங்கள் என்ன தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஒரு ட்ரெயின் வரும். அதை நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே அந்த ட்ரெயின் கிடையாது ஆக்சுவலாக. அது தெரியாமல் நாங்கள் சாட்டர்டே கிளம்பி போயிட்டோம். சரி போயிட்டு அங்கே போய் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் ட்ரெயின் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் காய்ஸ். நிஜமாக சொல்கிறோம், அந்த ட்ரெயின் ஒரு ரஷ்ஷாக வந்தது பாருங்கள். ஓ மை காட், செம்ம ரஷ்ஷு. எங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து தான் அப்படி நம்ம ட்ரெயினில் போகணும் அவசியமே கிடையாது. சரி நம்ம பாப்பாவுக்கு ட்ரெயினில் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நாங்கள் ட்ரெயின் போவோம். சரி நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டுருப்போம். சரி வெயிட் பண்ணி பார்த்தது அந்த ரஷ்ஷை பார்த்து பாப்பாக்கே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. காய்ஸ் இங்கே பாருங்கள், வந்தே பாரத் ட்ரெயின் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம ரூட்டில். செம்ம ஃபாஸ்ட்டு காய்ஸ். 2 ட்ரெயின் பார்த்தேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பெங்களூர் ட்ரெயின், இது வந்தே பாரத்து. இது வந்து ஸ்பீடாக போச்சு, ரொம்ப ஸ்பீடில் தெரியுதுங்களா, அந்த ஸ்பீட் தான். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், சென்னை டு கோயம்புத்தூர். செம்ம ஃபாஸ்ட்டு காய்ஸ் அது நிஜமாக. இங்கே பாருங்கள், நாங்கள் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி அந்த என்னது இது சங்கீத ஸ்வரங்கள் அந்த சாங் போடுற அளவு மாதிரி வந்துருச்சு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம் காய்ஸ். நாங்கள் ட்ரெயின் எதுவும் ரொம்ப ரஷ்ஷாக வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, வீட்டுக்கு கிளம்பிட்டு நம்ம கார்லேயே கிளம்பிடலான்னு சொல்லி அங்கே பாருங்கள் காரில் என் பொண்ணு வைப். ஆனால் அந்த சோகம் அவன் முகத்தில் இருக்குது காய்ஸ். நம்ம ட்ரெயினில் போக முடியலன்னு சொல்லி அங்கே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வரவே கிடையாது. நான் வரமாட்டேன்னு தீ சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்னமோ சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அப்பாவுக்கு ஃபீவராக இருக்குமா, அப்பாவுக்கு ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி அவளை மாற்றி கித்தி வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நாங்கள் காரில் கிளம்பிட்டோம் காய்ஸ். இது என்ன ஸ்டெப்பு, இது என்ன டான்ஸ் ஆடுறன்னு சத்தியமாக தெரியல. இந்த செந்தில் ஒரு படத்தில் ஆடுவாங்க பார்த்தீங்களா, பிரேக் டான்ஸ், அந்த மாதிரி ஆடிட்டுருக்கா. இப்படி இருந்த பொண்ணு ஊருக்கு போன உடனே அப்படி இதை இங்கே பாருங்கள், அப்படியே டோட்டல் சேஞ்ச். இது தாங்க என் பொண்ணுக்கு பிடிக்கும். இப்படி விட்டுடணும் என் பொண்ணை, அப்படி ஃப்ரீயாக மண்ணில் விளாடணும், கல்லில் விளாடணும். எங்கள் அம்மாவோட திட்டுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க அண்ணா அக்காவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியாக செம்ம வைப் இருந்தா என் பொண்ணு. அங்கே பாருங்கள், அது இதான் என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப இவ்வளோ பிடிக்கும். பெரிய பொண்ணுக்கு சின்னது பிடிக்கும், ஆனால் இவளுக்கு அவங்க அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த சிப்ளிங்ஸுடைய ஒரு பாண்டிங் இருக்குல்ல காய்ஸ், நிஜமாகவே அது வேறு லெவல் ஃபீலிங். அது நிஜமாகவே சொல்கிறேன். அங்கே பாருங்களேன், அவங்க அண்ணன் தலை வரட்டுருக்காங்க அவங்களுக்கு. அந்த மேடம் அழகாக உட்காந்துட்டு வரட்டு நம்மக்கிட்ட வாருவாங்களா, 1008 இந்த பக்கம் வாருங்க, இப்படி வாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அண்ணங்கிட்ட அவ்வளோ அழகாக, அவங்க அண்ணனுக்கு அவ்வளோ முத்தம், அவ்வளோ ஒரு எனக்கு அது என்னென்ன அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, சுத்தமாக முடியல. அவ்வளோ பார்க்குறதுக்கு அது பாருங்களேன், ஸோ க்யூட்டில். என் பையன் வந்து அங்கே திருப்பத்தூரில் படிக்கிறாங்க, என் பொண்ணு அரக்கோணம். ஸோ இது 2 இங்கே அண்ணன் கொஞ்சத்தில் அவங்க அக்காவுக்கு அங்கே பாருங்கள் ஜெலஸ். அப்படி அவங்க கண்டுக்கலையா என் பொண்ணு அங்கே பாருங்கள், ஸோ க்யூட்டில். இது ரொம்ப இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி தெரியும். அந்த கூட பிறந்தவங்களுடைய அஃபெக்ஷன் அவங்களுக்கு நிஜமாக அவங்களுக்கு மட்டும் தான் புரியும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஹோட்டல் கிளம்பி போயிட்டு, என் அக்கா விடவே இல்லை, பெரிய அக்கா கிளம்பி போகலான்னு சொல்லி வெளில போயிட்டு. ஸோ என் பொண்ணு வந்து ஊருக்கு போகணுன்னாலே வந்து அவுட்டிங். அதுக்காகவே எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி வாடி குழந்தைய கூட்டிகிட்டு போகிறேன் நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவுட்டிங் போயிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ட்ரீம் கேக் வந்து அரக்கோணத்தில் இன்னும் வரல நினைக்கிறேன் காய்ஸ் தானே, பட் திருப்பத்தூரில் வந்துட்டுருக்கு. ரெயின்போ கேக் அப்படின்ற ஒரு ஷாப்பில் கிடச்சிது இது. ஸோ விட்டுருவோமா, எப்படி விட முடியும், இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனது பிறகு சாப்பிட்டே ஆகணும்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம மனசு ஆறும். ஸோ அதை போயிட்டு எங்கள் வீட்டுக்கார வாங்கின்னு வர சொல்லி அதை அங்கேயே டேஸ்ட் பண்ணி நிஜமாக காய்ஸ் சூப்பராக இருந்தது. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இது ஒரு வேறு மாதிரி, மேலே வந்து கொஞ்சம் உடச்சி உள்ளே போன க்ரீமு, அதுக்கு அடியில் வந்து கேக்கு, அந்த மாதிரி லேஸ். அது பாருங்களேன், அந்த லேஸ் சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியாக நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு அரக்கோணம் திரும்பி வந்துட்டோம். நம்ம வெளில எப்போ போனாலுமே வந்த உடனே நாங்கள் கார் வாஷ் பண்ணுறது பழக்கம் எல்லாமே செய்வாங்க. ஸோ சேம் அது தான் வீட்டுக்கு வந்தோம். அதுவும் எங்கள் வீட்டுக்கார் வந்து வந்த உடனே அதை வாஷ் பண்ணி கிளியர் பண்ணால் தான் உண்டு காய்ஸ். ஊரில் இருக்கும்போது எங்கள் அக்கா செம்ம திட்டு, என்னை 2 அக்காமே செம்ம திட்டு. ஏன்னா பிகாஸ் நான் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நான் ஹேர் கட் பண்ணிவிடுவேன். இந்த மந்த் கொஞ்சம் வளர விடலாமேன்னு ஒரு நெற்பாசியில் விட்டேன். ஆனால் எங்கள் அக்கா என்னை செம்ம திட்டு காய்ஸ், தயவு செஞ்சு முடி வெட்டித்தால நல்லாவே இல்லை முடி பார்க்குறதுக்குன்னு சொல்லி. ஸோ இம்மிடியட்டாக சொன்னேன், அக்கா சொன்னேன், நான் கேட்காம இருப்பேனா.
ஸோ ஊருக்கு வந்தோன்னே வேலையாக கடைக்கு போயிட்டு பாப்பாவுக்கு ஹேர் கட். அப்படியே பேக்கில் பாருங்கள் நம்ம ஹேர் ஸ்டைலை காமிச்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்கா சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேர் கட் பண்ணிவிட்டு ஷார்ட்டாக பண்ணிவிட்டேன் கைஸ். அங்கே முடி விட்டுருக்காங்கல்ல அந்த தம்பி, அவங்க பிக் பாஸ் நிக்சன் மாதிரி இருக்காங்கல்ல, எனக்கு அதுவும் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவுடைய ஹேர் கட் இது தான். பாப்பாவுக்கு வந்து நான் பாய் கட் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். பிகாஸ் ரொம்ப அவள் காலையில் ரொம்ப டைம் எடுத்துக்குவா கைஸ் அவள் ஸ்கூல் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ நேற்றுக்கெல்லாம் நம்ம தலை வரட்டிருக்க முடியாது. ஸோ இந்தமாதிரி கட்டிங் இருந்தால் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ இது என்னுடைய ஹேர் கட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் எப்போயும் ஷார்ட்டாக தான் கட் பண்ணிவிடுவேன். பட் நான் வந்து எப்பவுமே ஸ்டெப்பு அதில் டீப் ஸ்டெப் விட்டுவேன். இந்த முறை வந்து நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதில் எனக்கு ஃப்ரண்ட்டில் வேணுன்றதுக்காக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஹேர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க பேப்பர் படிக்கிறாங்களாம், அதை நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி அதை எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அது ஒரு இதுவை. ஸோ விடிஞ்சா ஜனவரி ஹாப்பி நியூ இயர். ஸோ அதுக்கான வேலை காலையில் ஏர்லி மார்னிங் கைஸ் இது. ஸோ ஏர்லி மார்னிங் ஃபுல்லாக என்னுடைய ஒர்க் பூஜை கஜை எல்லாமே முடிச்சுட்டு இது நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது. அந்த பூ அந்த மாட்டிருக்குல்ல மாலை மாதிரி, அது ஃபுல்லாகவே ரியலாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வாங்கின அந்த லைட் வந்து அதுக்காக நான் மாட்டி விட்டுட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ காலையிலே நம்ம எப்போவுமே இது இப்போ ரெகுலர் நடக்கிறது தான், நம்ம கந்தசஷ்டி கவசம் போடுறது. ஸோ இது வந்து போட்டால் வந்து பேட் ட்ரீம்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், காலையில் இவங்க அமுக்கலாம். இவ்வளோ காலையில் என் பொண்ணு நான் படிக்க போகிறேன்னு பேக் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பா கூட ஒரே அட்டகாசம். இதில் நான் இங்கே ஹாய் சொல்லு கேமராக்குன்னு நான் சொன்னேன். அவள் அப்படியே மாற்றி ஹாய் காய்ஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இவன் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ இது அது பாருங்களேன். அதை நான் மியூட்டில் போட்டுட்டேன் ஆக்சுவலாக. அது பிகாஸ் ரொம்ப லோவாக கேட்டுச்சு வாய்ஸ் தூரமாக. ஸோ கிளியராக கேட்கல. ஸோ அதனால் அதை நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் எங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்க்ரீனுமே வந்து நான் மீஷோவில் தான் கைஸ் நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லைட் அந்த இருட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இவ்வளோ பண்ணி நியூ இயர் அன்னைக்கு பிக்ஸ் இல்லாமல் எப்படி இருக்குது ஹேர் ஸ்டைல் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பாருங்கள் என் பொண்ணு ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். பை பாய்.